நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அருள் விளக்க மாலை பாடல் 2 and 3 தான் பார்க்க போகிறோம். போன பதிவில் நம்ம முதல் பாடலை பார்த்தோம், அதுக்கான விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம 2வது பாடலேருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாடலை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். பாடலை இப்போ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். கோடையிலே இலைப்பாற்றி கொல்லுமகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விலை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே இணைமணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்து அருளே. ஒரு ஆன்மா என்பது பக்குவமடையும் அந்த காலத்தில் சத்தியஞான சபை எனும் சொல்லக்கூடிய அந்த பொதுவிலே, அதாவது சத்தியஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார். அந்த சத்திய ஞான சபையில் திருநடன காட்சியை கண்டு கொள்ள செய்துள்ளாய். யார் கண்டு கொள்ள செய்தார்கள்? இறைவன். அப்படி திருநடனம் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுதே என்னை ஆட்கொண்டு விட்டாய். அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைனில் சொல்லியிருப்பாங்க, என்னை மணந்த மணவாளா அப்படின்னா என்னை ஆட்கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா அலங்கல்னு இருக்கு இல்லையா, அலங்கல் அப்படின்னா மாலை. அப்போது இந்த மாலையை ஏற்றுக்கொண்டு அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபுல்லாகவே இந்த பாடலை மாலைன்னு தான் சொல்லுவாங்க, அருள் விளக்க மாலைன்னு தானே சொல்கிறாங்க. இந்த மாலையை ஏற்றுக்கொண்டு உலகெல்லாம் காண திரு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் வேண்டிக்கிறார். நம்முடைய அகத்தே ஒளிரக்கூடிய அந்த நடன பதியை புறத்தை எப்படியெல்லாம் கண்டு வள்ளல் பெருமான் போற்றுகின்றார் அப்படிங்கிறத தான் மற்ற அடிகளில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது எந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. அதை எப்படின்னு பார்ப்போமா? இப்போது பங்குனி மாதம், அதாவது சித்திரை மயில்பா, இப்போ நம்ம அதுதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வெயிலில் ஒருத்தர் நெடுந்தூர பயணம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் பச்சை பசேன்னு தழைத்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த மரத்தை அடியில் போய் உட்காடுறாங்கப்பா. உட்கார்ந்த உடனே சோர்வு அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிக்குது. அந்த நிழலில் ஒரு இன்சுவை, அதாவது நல்ல சுவையாக இருக்கக்கூடிய ஒரு கனி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே இன்சுவை நீரோடைய ஒன்று போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா நல்ல பசும் புல் மேடை அப்படிங்கிறது இருக்கான். அது மேலே தான் இவர் உட்கார்ந்து இலைப்பாரி கொண்டிருக்கின்றாராம். அப்பொழுது மென்மையான தென்றல் காற்று அப்படிங்கிறது வீசுதாம். அந்த காற்றினால் களைப்பு நீங்குகின்றது, இன்ப அனுபவம் என்பது உண்டாகின்றது. இந்த மாதிரியான ஒரு இடமும் அனுபவமும் கிடைத்தது போல் இருக்கின்றதாம். யாருக்கு? வள்ளல் பெருமானுக்கு. எப்போ? அந்த நடராஜபதியின் இணைப்பு ஏற்பட்ட பொழுது. இப்போ நம்ம அடுத்த பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்புற நான் எய்பிடத்தே பெற்ற பெரு வைப்பே ஏங்கிய போது என்றனை தாங்கிய நற்றுணையே அன்புற என் உட்கலந்தே அன்னிக்கும் அமுதே அச்சமெல்லாம் தவிர்த்தனை ஆட்கொண்ட குருவே என் பருவம் குறியாதே எனை மணந்த பதியே இச்சையுற்றபடியெல்லாம் எனக்கு அருளும் துணையே துன்பர அன்பருக்கே பொது நடஞ்செய்ய அரசே தூய திரு அடிகளுக்கென் சொல்லும் அணிந்து அருளே. இந்த பாடல்ல இறைவனின் திருவருள் விளக்கத்தை 7 வகையில் கண்டு வியந்து போற்றுகின்றார் வள்ளல் பெருமான். அது என்ன 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்பு, துணை, அமுதம், குரு, பதி, துறை, அரசு, இப்படி 7 வகையாக இறைவனை கண்டு வியந்து போற்றுகின்றார் வள்ளல் பெருமான். இப்போ ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். வைப்புனா என்னங்க? வைப்புனா என்ன? பேங்க்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் டெபாசிட். எதுக்காக நம்ம டெபாசிட் வச்சிருக்கோம்? ஃப்யூச்சரில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டெபாசிட் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நாம் வாடாமல் வாழ்வதற்கு, அதாவது இன்புற்று வாழ்வதற்கு முன்னேற்பாடாக சேகரித்து வைத்து தக்க காலத்தில் கிடைக்க பெறுகின்ற பெருநிதியம் போன்றவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் போற்றி புகழ்கின்றார். 2வது பார்த்தீங்கன்னா துணை. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே துணை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உடலில் வலிமை இருக்கும் பொழுது துணை தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனால் உடல் என்பது பலகீனமாகும் பொழுது துணை என்பது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தோன்றா துணையாக இருகாரும் இருந்து, அதாவது இறைவன் தோன்றா துணையாக இது வரைக்கும் இருந்தாராம். இப்போது எனக்கு உதவுவதற்கு யார் இருக்கின்றார் இங்கு என்று ஏங்கிய தருணத்திலே, எனக்கு யாருமே இல்லையே, யார் இருக்காங்க அப்படின்னு ஏங்கிய அந்த தருணத்திலே உற்ற நட்துணையாக முன் தாங்கி கொள்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை போற்றி புகழ்கின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமுதம். இங்கே அமுதம் அப்படின்னு சொல்லும்பொழுது பசியை பற்றி சொல்கிறார் வள்ளல் பெருமான். அதாவது பசியை வள்ளலார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிணி அப்படின்னு சொல்லுவார். பசி பிணி.
அப்போது இந்த பசி பிணி அப்படிங்கிறத ஒருத்தர் நீக்கி கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உணவு என்பதை தேட வேண்டியிருக்கு. அப்போது சில முயற்சிகள் என்பது நம்ம செய்து உணவு என்பதை நாம் தேடிக்கொள்கின்றோம். முயற்சி கை கொடுக்கல, அப்போ என்ன பண்ணுறது? மற்றவருடைய உதவியை நாம் நாட வேண்டியதாக இருக்கின்றது. இப்போது மற்றவர்கள் உணவு என்பதை கொடுத்தாலும் எவ்வளோ நாளைக்கு அவங்களும் உணவு கொடுப்பாங்க? ஏதோ ஒரு நேரத்தில் சலிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா? ஒரு சில மானமுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? உதவி கேட்கறதுக்கும் அஞ்சு நடுங்கி அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் நான் துன்பம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல அருள் அமுதத்தை என் அகத்திலே அன்போடு கூட்டி வைத்தாய். அதாவது அகத்துக்குள்ளே அருள் அமுதத்தை கூட்டி வைத்தாய். தேவைப்படும் பொழுதெல்லாம் புறத்தே அமுதத்தை அமுத பொருளாய் வந்து சூழ்கின்றாயே, என்னே நின் அருள் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வள்ளலார் பசியில் இருக்கும்பொழுது அவருக்கு எப்படியெல்லாம் வந்து உணவு என்பது இறைவன் வழங்கினார் அப்படிங்கிறத நம்ம அந்த சரித்திரத்தில் படிச்சிருப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு. அப்போது குரு என்பவர் யார்? அறியாமை என்னும் இருளை போக்கி அறிவு ஒளியை வழங்குபவர் தான் உண்மையான குரு. அப்போது வள்ளல் பெருமானுக்கு இறைவன் என்பவர் அருட்குருவாய் வந்து அவரை ஆட்கொண்டு உள்ளும் புறமும் ஒளி என்பதை ஒளிர செய்தார். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? உள்ளும் புறமும் ஒளி பெற்றேன், அதனால் எனது ஐயமும் அச்சமும் தீர்ந்தேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா உண்மையான அருட்குரு அப்படிங்கிறவர் நமக்குள்ளே ஒளிரக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி பதி தான். ஆனால் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அவரை அணுக முடியலை. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வள்ளல் பெருமான் திருவருட்பா அப்படிங்கிறத எழுதி நமக்கு கொடுத்துருக்கின்றார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதி. பதினா ஜென்ரலாக இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் உலக வழக்கில் பதி அப்படின்னு சொல்லும்போது கணவன் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. இப்போது பக்குவம் அடைந்த ஒரு பெண்ணை விரும்பி ஏற்று மணந்து கொள்வான் ஓர் ஆண்மகன். ஸோ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனது பேதைமை நீங்காத அந்த இளம் பருவத்திலேயே, பேதைமை என்பது நீங்காத அந்த பருவத்திலேயே என்னை அருள்மனம் புரிந்து கொண்டாயே, என்னே நின் பெருமை அப்படின்னு சொல்கிறாரு. அருள் மனம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இறைவன் தன்னை ஆட்கொள்ளுதல். அதை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் பல வகையாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துரை. துரை அப்படின்னு சொல்லும்பொழுது செல்வ சீமான். அதாவது இந்த உலகத்தில் செல்வத்தால் எதையும் சாதித்து விடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் அதுவும் ஓரளவுக்கு பொருந்தும். அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தேவையான ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்குறாங்க. ஆனால் அதை கொண்டு அழிவில்லா ஆனந்தத்தை வாங்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் காசு பணம் இருந்தும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நானே உன்னில் முழு பற்று வைத்து, அதாவது இறைவன் மேலே முழு பற்று வைத்து உன்னுடைய இச்சை என் பாக்கியம் என்று இருக்கின்றேன். அதாவது இறைவனுடைய இச்சையே தன்னுடைய பாக்கியமாக இருக்கின்றாராம். ஆகையால் நானாக எதை விரும்புகின்றேன்? நானாக எதையும் விரும்புறது கிடையாது. நீயே உனது திருவுள்ளத்தின் விளைவு எப்படியோ அப்படியே யாவையும் வருவித்து கொடுக்கின்றாய். உன்னுடைய இஷ்டம் போல எல்லாத்தையும் வருவிச்சு கொடுக்குற. நானும் நிரதிசயானந்தத்தோடு அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு. அரசுனா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல வேந்தன் அப்படிங்கிறவன் தன்னுடைய செங்கோல் ஆட்சியினால் நல்லோர் அனைவருக்குமே இன்பம் என்பதை செய்வான். இப்போ அருள் நடனம் புரிகின்ற அந்த அம்பலத்தரசர் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய 6 உயிர்கள் அனைத்துக்குமே அருள் என்பதை பாவித்து கொண்டிருக்கின்றார். அப்போ அம்பலத்தில் ஆடிக்கொண்டே இந்த அருள் ஆட்சியையும் அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த திரு நடனத்தை யாரால பார்க்க முடியும்? நம்ம சினிமா தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அருள் உடையவர்களால் மட்டுமே காணக்கூடிய திருநடனம் இது. இந்த நடனத்தை காண்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பம், அதாவது பேரின்பம் என்பது கிடைக்கும். இந்த நடராஜரை தான் 7 வண்ண நிலையில் கண்டு ஏத்துகின்றார் நம் வள்ளல் பெருமான். இந்த சொல் மாலையை, அதாவது இந்த பாடல் எல்லாமே மாலைன்னு தானே சொல்றாங்க, இந்த சொல் மாலையை திருவடியில் அணிந்து கொண்டாடும்படி வேண்டிக் கொள்கின்றார். ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பாடல்களுக்கு விளக்கம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ சாதாரணமாக இதை படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, என்னப்பா இதில் கடவுளை பற்றி புகழ்ந்து தானே பேசியிருக்காங்க, அருளை பற்றி இன்னும் விளக்கம் தெளிவாக வரலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா மொத்தமாக 100 பாடல்களை கொண்டது இது. நம்ம 3 தான் பார்த்துருக்கோம். முதல்ல இறைவனை புகழ்வார்கள், அதுக்கப்புறம் தான் மெயின் சப்ஜெக்ட்குள்ளேயே போவாங்க. அதனால் அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க, பொறுமை காக்கவும். நான் வந்து உங்களை வேறொரு பதிவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.